விருச்சிக ராசிக்கு வந்து பாக்கியத்தில் வர்றார் 9ல். ஸோ 12 ராசியில் எப்படி நம்ம மிதுனத்துக்கு சொன்னோமோ விருச்சிகத்துக்குமே அதே போல தான் ஒரு நல்ல காலம் இது. ஜாக்பாட் போட்டலாமா மேம்? ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறத விட விருச்சிகத்துக்கு மட்டும் எப்படின்னா 5ஆம் இடத்துல சனி பகவானும் 5ல் இருந்து இப்போ 9ல் வந்து குரு பகவானும் இருக்கார். ஸோ இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்யாத, ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சுயநலக்காரர்கள், சுயநலவாதிகள் அவங்க. அப்போது தனக்கு மட்டும் வாழ்ந்து தனக்கு என்ன சாதகமாக இருக்கோ அதை மட்டும் செய்வாங்க. இப்போ குரு 9ஆம் இடத்துல இருக்குது, சனி 5ஆம் இடத்துல இருக்குங்கும் போது நீ என்னைக்காவது ஒரு நல்லது பண்ணியிருந்தேன்னா அந்த நல்லதை குருவும் சனியும் இப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் எனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அடுத்தவனுக்கு எப்பவும் கெடுதல் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு குரு சாதகமாக இருக்க மாட்டார். இப்போ நீ என்ன விதைச்சியோ, நீ என்ன உப்பு சாப்பிட்டியோ அதுக்கு தண்ணி குடிக்கிற காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லைன்னா உன் அப்பா அம்மாவுக்கு என்றைக்காவது சாப்பாடு போட்டிருக்கணும், இல்லை வீட்டில் பெரியவங்கள பார்த்துருக்கணும். எனக்கு வந்து டைமே இல்லைப்பா, நான் போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டுட்டேன், ஆனால் பணம்லாம் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணாது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ, பித்ரு காரியம் செய்யறதா இருக்கட்டும், தான தர்மம் பண்ணதாக இருக்கட்டும், இது வரைக்கும் நான் இது மாதிரிலாம் பண்ணலைப்பா, மாலை முரசில் இப்போ பார்த்தேன் குரு பெயர்ச்சியை, அட்லீஸ்ட் நான் இப்போவாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இந்த 1 வருட காலம் நல்லாயிருக்கும். அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீங்கள் என்ன பூர்வ புண்ணிய பலத்தோடு இருக்கீங்கிறதுக்கு கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சனி சொன்னார்னா செய்வார். அதனால் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நீங்கள் எப்படி வாழறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கொடுக்க போகிறார். சரி, இது வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய கொடுப்பார். இதுக்கு மேலே கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் இந்த 1 வருட காலம் நல்லா செய்வார். ஸோ தனிப்பட்டு இந்த 1 வருட காலத்துக்கு நான் போய் பரிகாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். யாராவது இந்த ஓல்டேஜ் ஹோம்லலாம் அவங்க காசி ராமேஸ்வரம் போகணும், இல்லை எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். அவங்கள வந்து கூட்டிகிட்டு போங்க, இந்த மாதிரியெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒரு 12 வருஷத்துக்கு கழித்து தான் குரு பாக்கியத்துக்கு வரப்போகிறார். ஒரு 30 வருஷம் கழித்து தான் சனி 5ஆம் இடத்துக்கு வருவார். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான தர்மம் பண்ணி மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறத ஒரு கருத்தாக எடுத்து பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுயநலம் தவிர்த்து பொதுநலமாக மாறினீங்க அப்படின்னா பலனை பார்க்கலாம். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ விட்டுடுங்க, கடந்த காலம் அது. இனி நிகழ்காலமும் எதிர்காலமும் சிறப்பாக அமையணும்னா கொஞ்சம் உங்களுடைய தன்மையை மாற்றிக்கங்க. என்னங்கம்மா? கரெக்ட். அடுத்தபடியாக ஐயா நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் போன பிறகு அந்த தேசத்தினுடைய மக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தையை பிரிந்த மனநிலையில் இருப்பாங்க. அவர் வந்து திரும்ப வரும்போது தீபாவளியாக கொண்டாடுவாங்க. அப்படி இந்த குரு பெயர்ச்சியை விருச்சிக ராசி அன்பர்கள் கொண்டாடலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அண்ணா அற்புதமாக சொன்னார், விஷ்ணு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு கேந்திரஸ்தானங்கள். அதுபோல் விருச்சிகத்தில் வந்து லக்ஷ்மி யோகம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, அது குருவுடைய வீடு. அவர் வந்து அந்த சனிக்கு 5ஆம் இடத்துல. அந்த குரு வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார். அந்த சந்திரன் வந்து அந்த 5ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க பிறந்தவர்கள் இவர்கள். அந்த திரிகோணம் கனெக்ட் ஆகுது. இதுதான் மிகச்சிறந்த யோகம். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க போகுது. அதில் மிக முக்கியமாக செல்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆரோக்கியமாக இருந்து நல்ல மனநிலையில் இருந்தால் வாழ்ந்துடலாம். ஆனால் வந்து செல்வம் இருந்தும் கூட ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் நிம்மதி இருக்கு. அப்படி விருச்சிக ராசியில் இந்த அஷ்டமத்தில் குரு இருந்து நிறைய ஆரோக்கிய சீர்கேடுகள், நிறைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இருந்து அதிலிருந்தெல்லாம் விடுபட போகிறாங்க. இவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் வந்துட்டு சரியாக படிக்கலை, தவறான பழக்க வழக்கம், தவறான ஒரு இடத்துல வந்து காதல் வயப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் இப்போது சரியாக போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதை அற்புதமாக சந்தோஷமான பலன்கள் அடையக்கூடிய காலம் இது. சரி, மனநலமும் உடல் நலமும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுதான் சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அருமையான விஷயம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த குரு பயிற்சி பலம் மூலம் அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா. கதையா? சரி. அப்படி வாங்கும்போது இதே மாதிரி விருச்சிக ராசி வந்துடும்போது அவர்கிட்ட நான் சொல்கிறேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும்போது யார் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா அப்படின்னு அவங்க சுற்றி இருக்கிற அவங்களெல்லாம் வச்சு எங்கே போய் எனக்கு பிரமாதமாக இருக்குங்கிற மாதிரி சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ புண்ணியத்தை சேர்த்தா புண்ணியம். அஸ்ட்ராலஜி இப்படிலாம் ரன் ஆகுது. நெத்தியில் அடிச்சிருவாங்க அம்மா எப்பயுமே.
அஸ்ட்ராலஜி இப்படி தான் நன்னாகுது. அம்மா விருச்சிக ராசி நாட்டினுடைய பிரதமருக்கும் விருச்சிக ராசி தான். ஆமா ஆமா ஆமா. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் விருச்சிக ராசி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க்கில் வந்து பணம் இருக்கான்னு பார்க்குறத விட நம்மளுக்கு எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோங்கிறது தான் இதுதான். இப்படி தான் ஜோதிடத்தினுடைய இயக்கமே இதுதான். அஸ்ட்ராலஜிங்கிறது என்ன, நீ என்ன சேர்த்து வச்சுருக்க, உனக்கு என்ன கிடைக்க போகுது, இதுதான். ஸோ விருச்சிக ராசியில் நான் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குங்கிறதுல சூப்பரான. பட் அவர் சொன்னார், அதாவது அந்த இங்கே இந்த இதோட கனெக்டிவிட்டி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது, அதுலேயும் கோச்சாரத்தில் கேந்திரத்தில் உட்காந்துட்டு, கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அதாவது 4ஆம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துல. இது ரெண்டுமே சேரும்பொழுது என்னென்னா, முந்தியெல்லாம் வேலை செஞ்சாலும் பலன் இல்லை, இப்போ வேலை செஞ்சால் எஃபோர்ட் உண்டு, அதாவது பலன் உண்டு. பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப மனதில் அழுத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப வலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக மாறக்கூடிய தருணமாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து இருக்குது. டைம் இல்லை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறையா நல்லது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அம்மா குறிப்பிட்டதை அப்படியே நீங்கள் லீடாக எடுத்து இன்னும் தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு 9வது இடத்துக்கு வரார். 8ல் குரு இருந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டி கொடுத்துட்டு அவஸ்தைப்பட்டவங்க அவங்க தான். ஏன்னா விருட்சிகம் தலை விருட்சம், எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு கடைசியில் பாவியாக போயிட்டோமோ நம்ம அப்படின்லாம் நிறைய மனச்சிறைக்குள்ள கஷ்டப்பட்டாங்க போன ஒரு வருஷத்தில். இப்போ 9ல் குரு வரார். அப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடம் எல்லாம் சொந்த இடம். அது எப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் இழந்து கெட்டு நொந்து ஒரு இடத்துல போய் நம்ம கால் வைக்கும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். கடவுளுடைய அருளோடு கடந்த ஒரு வருஷத்தில் இழந்த அத்தனை விஷயங்களுக்குமான தொடக்கத்தை இந்த வருடம் இவர்களுக்கு கொடுக்க போகிறது. குறிப்பாக உச்ச குரு ராசியை பார்க்கறதுனால மனதளவில் ஒரு பெரிய தெளிவு வரும், தன்னம்பிக்கை வரும், ஒரு பெரிய தைரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியாக மன ரீதியாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கடவுள் புண்ணியத்தில் வரும். நேத்திக்கு தயங்கின காரியங்கள்லாம் இன்னைக்கு தயக்கம் இல்லாத துணிச்சலாக செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. சகோதர வழியில் நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய நண்பர்களால் ஒரு பெரிய அனுகூல பிராப்தங்களை கடவுள் உருவாக்குவார். பல பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், எல்லை மாற்றம் வந்தே தீரும். ஏன்னா 4ல் ராகு இருக்கிறதுனால ஒரு ஆசிலேஷனான ஓட்டத்துக்குள்ளே வாழ்க்கை ஓடுற மாதிரி எண்ணங்கள் மாறுபடும். பல பேர் புது வண்டி வாகனம் வாங்குவாங்க, பல பேர் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 5ல் சனி பகவான் இருக்கிறதுனால குரு என்னதான் பார்த்தாலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி இருக்கும் பொழுது பாரதி அம்மா அற்புதமாக சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, தம்ம பண்ண புண்ணியத்துக்குரிய பலன்களை அவங்க அறுவடை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால நல்ல காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் இந்த வருடத்தில் நிறைய புண்ணிய காரியங்களை செய்ய முயற்சி பண்ணாலே இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கடவுள் கொடுப்பார். அப்போ சுபகாரியம்னு நினைக்கக்கூடிய கல்யாணத்தில் தொடங்கி, காது குத்துறதுல தொடங்கி, இடம் வாங்குறதுல தொடங்கி, எந்த விஷயம்லாம் நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கொண்டு தொடங்குங்கள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும். அருமையான விஷயங்கள். அதாவது நாம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி இருப்பவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சுயநலமா இருந்ததெல்லாம் போதும். இனி பொதுநலமா மாறி நிறைய விஷயங்களை பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க. உடல் நலம், ஆரோக்கியம், இதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் மீது அதிகமான கவனம் செலுத்துங்க. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்ன அற்புதமான விஷயங்கள்.